சாக்ரட்டிஸ் உலகின் மிகப்பெரிய அறிஞன் தன் வாழ்நாளில் ஒரு வரி கூட எழுதியதில்லை. எனக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும். எனக்கு ஒரு 40-50 ஆண்டு கால தமிழ் மேடை அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன், தமிழை யாராலும் அழிக்க முடியாது, தமிழர்களை தவிர. ஆனால் என்ன ஆச்சரியம், நான் மனிதனுக்கு 6 அறிவு இருப்பதாக மனிதன் மட்டும்தான் சொல்கிறான். ஒரு நாய் கூட அதை ஆமோதிக்கவில்லை. படிக்கிறதுக்கு நேரம் இல்லை என்பது மாதிரியான ஒரு மகத்தான மனமறிந்த பொய் உலகத்திலேயே கிடையாது. ஆங்கிலத்தில் இருக்கிற 30-40% எழுத்துக்கள் லத்தீன் மொழியிலே இருந்து ஆங்கிலத்திற்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்டவை. இன்றைக்கி லத்தீன் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் லத்தீனிலிருந்து போதுமான சொற்களை எடுத்து ஆங்கிலம் அதிகாரத்தின் வழியாக தன்னை தக்க வைத்துக் கொண்டு விட்டது. சமஸ்கிருதம் மனிதர்கள் பேசிக்கொள்வதில்லை, அது ஆலயங்களில் அர்ச்சனை மொழியாக இருக்கிறது. Nobody is busy in the world, only priorities. யார் நிறைய படிக்கிறார்களோ அவர்களுக்கு காலத்தின் கதவுகளே திறக்கும். ஏன்னா சில பேரை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உட்கார சொல்லுவாங்க. உட்கார சொல்லுவாங்கன்னா என்ன அர்த்தம்னா உட்காருங்கன்னு அர்த்தம் இல்லை, அது இன்னொரு அர்த்தம் இருக்குது. உட்காரியா இல்லையான்னு பார்க்கறது. எங்கே எல்லாம் பாகுபாடு இருக்கிறதோ அங்கே எல்லாம் ஏதேனும் ஒரு வடிவத்தில் நுட்பமாக அடக்குமுறை இருக்கும். எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். புத்தக நாளை ஒட்டிய இந்த சிற்றுரை உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை அளிக்கும் ஒரு சொல். சிற்றுரைக்கு போவதற்கு முன்பாக இந்த நூலகம் சார்ந்து ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தரைத்தளத்தில் உங்களில் எத்தனை பேர் பார்த்தீர்கள் என்று தெரியாது. செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம் என்ற ஒரு அரங்கத்தை கடந்த 17ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இந்த மொழிக்கு தொண்டு செய்த, தொண்டாற்றி கொண்டிருக்கிற 180 மாபெரும் ஆளுமைகளின் தைல வண்ண ஓவியங்களும் அவர்களது கையொப்பமும் கையெழுத்தும் இடம்பெறச் செய்திருக்கிற என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய வாசிப்பு எல்லையில் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு மாபெரும் அமைப்பை இங்கு உருவாக்கினார்கள். அதை உருவாக்கியதில் எனக்கு ஒரு சிறு பங்கு இருந்தது என்றாலும் கூட அதை முற்றாக ஒவ்வொரு கட்டமாக வடிவமைத்து ஒவ்வொன்றும் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து வழிகாட்டிய பெருமை நூலகத்துறையினுடைய இயக்குனர் என் மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் திரு பகவத் அவர்களுக்கு. அவரோடு நூலகத்துறையில் இணைந்து பணியாற்றியவர்களும் மதிப்பிற்குரிய இன்றைய நூலகர் திருமதி காமாட்சி அவர்கள், திரு மணிகண்டன் அவர்கள், அந்த ஓவியங்களில் பெரும்பான்மையான ஓவியங்களை வரைந்த என் அன்பு சகோதரர் வள்ளிநாயகம் அவர்கள். இதுபோல ஒன்று இந்தியாவில் இல்லை. நான் உலகின் பல நாடுகளுக்கு போனாலும், எந்த நாட்டிற்கு போனாலும் அந்த நாடுகளில் இருக்கிற நூலகங்களுக்கு போவதை வழக்கமாக வைத்திருக்கிறேன். தகவலாக சொல்கிறேன், போன திங்கட்கிழமை சிங்கப்பூர் நூலகத்திலே தான் இருந்தேன். இவ்வளவு சிறப்பான ஒரு அரங்கம் உலகத்தின் வேறு எந்த நூலகத்திலும் இடம்பெறவில்லை. இந்த அரங்கத்திற்கு உள்ளே வருகிற, இந்த நூலகத்திற்கு உள்ளே வருகிற ஒவ்வொரு குழந்தையும் தமிழுக்காக எழுதிய மாபெரும் கலைஞர்களின், எழுத்தாளர்களின் கையெழுத்தையும் கையொப்பத்தையும், ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் சிக்னேச்சர் இரண்டையும் ஒரு சேர பார்க்கும் பேர் அனுபவத்தை பெறுவதன் வழியாக தாங்களும் எழுத வேண்டும், தாங்களும் எழுத்தால் புகழ் பெற வேண்டும், தாங்களும் புத்தகங்களை உருவாக்க வேண்டும் என்கிற மாபெரும் கனவை குழந்தைகளின் இடத்தில் மனதில் விதைக்கும் விதத்தில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே சுற்றுலா செல்வதற்கு இடம் தேடி அழைக்கிற பெற்றோர்களுக்கு என் பணிவான அறிவுரையாக, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் தரைத்தளத்தில் இருக்கும் செந்தமிழ் சிற்பிகள் அரங்கத்தை உங்கள் குழந்தைகளுக்கு காட்டுங்கள். இந்த மொழிக்கு தொண்டு செய்த மாபெரும் ஆளுமைகள் இன்னும் 100-200 ஆண்டுகளுக்கு நிற்கிற அழகான தைல வண்ண ஓவியங்களில் காட்சியளிப்பதையும் அவர்களது கையெழுத்தையும் கையொப்பத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அங்கேயே அந்த மேடையிலேயே ஒரு சின்ன QR கோடு பொதிக்கப்பட்டிருக்கிறது.
அதை கணினியிலே நீங்கள் பார்த்தால், உங்கள் மொபைலில் பார்த்தால், யாருடைய படத்திற்கு முன்பு நீங்கள் நிற்கிறீர்களோ அவர்கள் தமிழில் எழுதிய நூல்கள், அவர்களை பற்றிய படைப்புகள், வரலாறு முழுவதையும் நீங்கள் அதில் பெற்றுவிட முடியும். இன்னும் சில ஆண்டுகளில் அவருடைய படைப்பே கூட முழுவதுமாக அதோடு அவர்கள் எழுதிய புத்தகங்கள் அனைத்தும் இணைக்கப்பட்டுவிடும். ஒரு சின்ன கிளிக்கில் அவர்களை பற்றி அனைத்தையும் குழந்தை அறிந்து கொள்ள முடியும். ஏன் இந்த எண்ணம் எங்கள் எல்லோருக்கும் பிறந்தது என்றால், எழுத்து. உலக புத்தக தினம் என்று வந்துவிட்டால் ஒரு புத்தகத்திற்கு ஆதாரமாக இருப்பது எது? எழுத்து தான். ஆமாம், புத்தகம் இன்றைக்கு பார்க்கிற வடிவிலே இருக்கிறது, காகிதத்தில், கணினியில். ஆனால் உண்மையாக புத்தகத்தின் ஆதாரமாக இருக்கிற எழுத்து எங்கே பிறந்தது, எப்படி வந்தது என்று கேட்டால், மனிதர்கள் காலங்காலமாக எழுத்தை சேமித்திருக்கிறார்கள். மரப்பட்டைகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள், பனை ஓலைகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள், எழுதுவதற்கு விலங்கின் தோள்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள், கல்லில் எழுதியிருக்கிறார்கள், செம்பில் எழுதியிருக்கிறார்கள், இரும்பில் எழுதியிருக்கிறார்கள், உலோகங்களை, விதவிதமான உலோகங்களை பயன்படுத்தி தங்கத்தகடுகளிலே கூட எழுதியிருக்கிறார்கள். இப்போ மரப்பட்டையில் எழுத ஆரம்பித்து, இலைகளில் எழுத ஆரம்பித்து, பனை ஓலைகளில் எழுத ஆரம்பித்து, கல்லில், உலோகங்களில் எழுத ஆரம்பித்து, காகிதத்தில் எழுத ஆரம்பித்து, அச்சடிக்க ஆரம்பித்து, இன்றைக்கு கணினி வரை எழுத்து வந்திருக்கிறது. எல்லா புத்தகங்களுக்கும் ஆதாரம் எது என்று கேட்டால் எழுத்து. ஒரு மொழியில் எழுத்து இல்லை என்றால் என்ன பொருள் என்றால், எளிய பொருள், அந்த மொழியில் புத்தகங்களே இல்லை என்று பொருள். இந்த உலகத்தில் இன்றைக்கு 6000 மொழிகள் பேசப்படுகிறது. பேசப்படும் மொழிகள், வெர்னாக்குலர், பேசப்படும் மொழிகளில் 200 மொழிகளுக்குத்தான் எழுத்து இருக்கிறது. ஆக பெரும்பான்மையான மொழிகளுக்கு எழுத்து இல்லை. எழுத்து இல்லை என்றால் அந்த மொழியில் புத்தகம் இல்லை என்று அர்த்தம். அப்படி எழுத்து இருக்கிற 200 மொழிகளிலும் பெரும்பான்மையான மொழிகளுக்கு சொந்த எழுத்து கிடையாது. பிற மொழிகளின் எழுத்துக்களையே தங்கள் எழுத்துக்களாக பாவிக்கிற மொழிகள் உண்டு. நீங்கள் ஆங்கிலத்திலேயே எடுத்துக்கொண்டால், ஆங்கிலத்தில் இருக்கிற 30-40% எழுத்துக்கள் லத்தீன் மொழியிலே இருந்து ஆங்கிலத்திற்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்டவை. இன்றைக்கி லத்தீன் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் லத்தீனிலிருந்து போதுமான சொற்களை எடுத்து ஆங்கிலம் அதிகாரத்தின் வழியாக தன்னை தக்க வைத்து கொண்டு விட்டது. அப்போ ஆங்கிலத்திற்கே கூட சொந்தமாக எழுத்து எவ்வளவு என்று கேட்டால் ரொம்ப குறைவுதான். தனக்கென்று சொந்தமாக பிறமொழி எழுத்துக்கள் அல்லாத தமக்கென்று எழுத்து, இலக்கணம், இலக்கிய மொழிகள் இருக்கிற மொழிகள் என்று கேட்டால் 6 மொழிகள் தான். உங்களுக்கு பலருக்கும் தெரிந்திருக்கும். கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம், பிறகு என்ன? எனக்கு ஓடிட்டு எடுத்து தினப்பிறகு இவ்வளோ கஷ்டம். கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம், இவ்வளோதானா? இந்த அரங்கத்திலிருந்து தமிழ்ங்கிற குரல் இவ்வளோதான் வருமா? தாய்மொழியின் பேரை சொல்கிறதுக்கு இவ்வளோ தயக்கமா? சரி, 5 மொழிகளை தவிர எழுத்தும் இலக்கணமும் இலக்கியமும் கொண்டு 6வது மொழி எது? சரி, கொஞ்சம் பரவாயில்ல. இப்போவும் சில பேருக்கு இந்த இறுக்கம் இருக்குது. அப்படின்னா நீ கேட்டுறது நாங்கள் சொல்லிடுறது. எனக்கு அந்த மாதிரி கூட்டங்களெல்லாம் என்ன தோணுன்னு கேட்டாக்கா, எனக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும். எனக்கு ஒரு 40-50 ஆண்டு கால தமிழ் மேடை அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன், தமிழை யாராலும் அழிக்க முடியாது, தமிழர்களை தவிர. ஒருவேளை தமிழர்கள் தான் அதை செய்வார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த அளவுக்கு தமிழ் எழுத்துக்களோடு பிறமொழி சொற்களை கலந்து பேசுகிற குற்றத்தை தமிழர்கள் தான் செய்கிறார்கள். தமிழ் என்று உறக்கச் சொல்வதற்கு தயங்குகிறவர்கள் யார்? தமிழர்கள் தான். எனவே 2000 ஆண்டுகளை கடந்து எழுத்தும் இலக்கணமும் கொண்ட உலகின் 6 மொழிகளில் முதன்மையானது எது? அப்பா, இப்போ கொஞ்சம் இவ்வளவு போராட வேண்டியிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 6 மொழிகளில் தமிழ்தான் மூத்த மொழி என்பதை சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை என்ன சொல்லிக் கொண்டிருந்தோம்? 2000 ஆண்டுகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இந்த 2000 ஆண்டுகள் பழமையான மொழிகளிலும் கூட 4 மொழிகள் பேசப்படுவதில்லை. உங்களுக்கு தெரியும், கிரேக்கம் யாராலும் பேசப்படுவதில்லை, லத்தீன் பேசப்படுவதில்லை, ஈப்ரு பேசப்படுவதில்லை, சமஸ்கிருதம் மனிதர்கள் பேசிக்கொள்வதில்லை. அது ஆலயங்களில் அர்ச்சனை மொழியாக இருக்கிறது. இல்லை, அது ஆலயங்களில் அர்ச்சனை மொழியாக இருக்கிறதை தவிர மனிதர்கள் சம்பாதிக்கொள்ளவில்லை. இப்போ கிரேக்க பற்றி இன்றைக்கு ஷேக்ஸ்பியருடைய நினைவு நாள். ஷேக்ஸ்பியரின் நாடகத்திலேயே 2 கதாபாத்திரங்கள் உரையாடி கொள்வார்கள் ஆங்கிலத்தில். இப்போ நம்ம ஊரில் தமிழில் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்பான், என்னன்னு புரியலையே,
அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தமிழில் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு சொல்கிறது புரியலைன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அந்த நாடகத்தில் ஒரு காட்சி இருக்கும். 2 பேர் ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டிருப்பார்கள். ஒருவன் சொல்லுவான், நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை என்று சொல்லுவான். அவன் திரும்ப சொல்லுவான். அவன் மறுபடியும் சொல்லுவான், நீ சொல்வது எனக்கு புரியவில்லை என்று. நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை என்று சொல்வதற்கு ஷேக்ஸ்பியர் பயன்படுத்திய வார்த்தை தான் ஷேக்ஸ்பியரின் கவித்துவத்தின் அடையாளம். நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை என்பதை ஆங்கிலத்தில் சொல்லுகிற போது அந்த கதாபாத்திரம் சொல்லும், நீ சொல்வது எனக்கு கிரேக்கமாக இருக்கிறது என்று சொல்லும். அப்படி ஆனால் நீ சொல்வது கிரேக்கமாக இருக்கிறது என்றால் நீ சொல்வது எனக்கு புரியவே இல்லை என்று ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார். அப்படி அழிந்துபட்ட மொழிகள் 4 மொழிகள். 2000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு மதுரையில் வைகையில் கீழடியில் நடந்த ஆய்வுகளுக்கு பிறகு 3500 ஆண்டுகள் தமிழ் பழமையானது என்று சொல்கிறோம் என்று சொன்னால், அதை சொல்லுவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு தமிழன் சுட்ட மண்ணில் எழுதி வைத்த எழுத்து என்பதை மறக்காதீர்கள். அந்த எழுத்து சுட்ட மண்ணில் எழுதப்பட்டது. அது விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த மண்ணின் வயது 3500 என்று கண்டறியப்பட்டதன் விளைவாக இன்றைக்கு உலகில் சீனத்தை விடவும் மூத்த மொழி என்கிற இடத்தை தமிழ் எதனால் பெற்றது? எழுத்தால் பெற்றது. ஆமாம். அப்போ புத்தகம் என்பது எழுத்து தானே. மனிதனின் கண்டுபிடிப்புகளிலேயே மகத்தானது எழுத்து தான். எழுத்து என்பது மொழியின் வரி வடிவம் இல்லையா? பேச்சு என்பது மொழியின் ஒலி வடிவம். அவ்வளோதான். புத்தகத்தில் இருப்பதைத்தான் நீங்கள் படிக்கிறோம். ஆனால் ஒலி வடிவத்தை நம்பி நீங்கள் வரலாற்றை தீர்மானிக்க முடியாது. 3500 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் பேசிக்கொண்டதை யார் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள்? ஆதாரம் இல்லை. எது ஆதாரமாக உலகமெங்கும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? எழுத்து, பேச்சு அல்ல. ஆமாம். ஏன் ஆதாரமாக எழுத்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? எழுத்து பிறழாது. இன்னும் நுட்பமாக சொன்னால் எழுத்துக்கு நாக்கு கிடையாது. இப்போ புரியுதா? எழுத்துக்கு நாக்கு கிடையாது. நாக்கு என்றால் பிறன்றோம், உங்களுக்கு தெரியும் தானே. ஆனால் எழுத்து பிறழாது. ஆமாம். எழுத்து பிறழாது மட்டுமல்ல, எழுத்துக்கு ஆயுள் அதிகம். ரொம்ப முக்கியமானது. எழுத்துக்கு ஆயுள் அதிகம் என்பது மட்டுமல்ல, எழுத்து நிலைநிறுத்துகிறது ஒரு உண்மையை. அதன் அழியாத்தன்மையை எழுத்து கொண்டு வந்து சேர்க்கிறது. எழுத்து கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உலகத்தின் மொத்த அறிவும் பதிவாக ஆரம்பித்தது. எழுத்து வந்ததற்கு பிறகுதான் பதிவு. எழுத்து இல்லாமல் இருந்திருந்தால் எந்த பதிவும் இருந்திருக்காது என்று சொன்னால், நான் இன்னும் நுட்பமாக சொல்கிறேன், கொஞ்சம் ஆழமாக யோசித்தால் புரிந்து கொள்வீர்கள். எழுத்தும் மொழியும் இல்லாவிட்டால் நமக்கு இவ்வளவு நீண்ட இறந்த காலமே இருக்காது. இருக்குமா? 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகள் பழமையான திருக்குறள் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எழுத்துக்கு ஒரு யுனிவர்சாலிட்டி உண்டு, உலகளாவிய தன்மை எழுத்துக்கு உண்டு. திருக்குறளை நீங்கள் எங்கே வாசித்தாலும் அது திருக்குறள் தான் இல்லையா? வேறு மொழியில் நீங்கள் மொழி மாற்றம் செய்து வாசித்தாலும் அது மாறாது, மாறாத்தன்மையுடைய ஆகும். ஆனால் திருக்குறளை பற்றி பேச சொன்னால் ஆளுக்கு ஒன்று பேசிடுவான் இல்லையா? அப்போ எழுத்துக்கு என்ன சிறப்பு என்று, அதனால தான் உலகெங்கிலும் ஒப்பந்தங்கள் எழுதப்படுகின்றன. ரொம்ப முக்கியம். இப்போ எழுதப்படுவதால் ஒப்பந்தங்கள் காப்பாற்றப்படுகிறதா என்று கேட்டால் அதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன். ஆமாம். என்ன கேட்டால் 2 யோக்கியர்களுக்கு இடையில் ஒப்பந்தமே தேவையில்லை இல்லையா? தேவையா? போதும் சொல்லுவாங்க நம்ம ஊரில். 2 யோக்கியர்களுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் தேவையே இல்லை. 2 அயோக்கியர்களுக்கு இடையிலும் ஒப்பந்தம் தேவையில்லை. ஆமாம். அது எவ்வளோ சிறப்பாக எழுதப்பட்டிருந்த போதிலும் அதை அவர்கள் காப்பாற்ற போவது இல்லை. ஆமாம். அப்போ யாருக்கும் ஒப்பந்தம் தேவைப்படுகிறது என்று கேட்டால் ஒரு யோக்கியனுக்கும் ஒரு அயோக்கியனுக்கும் தான் ஒப்பந்தம் தேவைப்படுகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. இது யார் யோக்கியர்கள் யார் அயோக்கியர்கள் என்பதை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுகிறவர்கள் தான் சொல்ல வேண்டும். அதனால்தான் உலகங்கள் எங்கும் எல்லாமே எழுதப்படுகிறது. எழுத்துக்கு தமிழர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தின் அடையாளம் நீங்கள் பாருங்கள், திருக்குறளிலே இருக்கிறது. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப, அதான் புஸ்தகம். வேற என்ன? அன்னைக்கு பனை ஓலை, இன்னைக்கு புத்தகம், அவ்வளோதான். தாங்கள் எழுதுவதற்கும் எழுத பயன்படுத்துவதற்குமான கருவிகளை மனிதர்கள் அந்தந்த காலங்களில் எது இருந்ததோ அதை பயன்படுத்தினார்கள். என்ன கிடைத்ததோ அதை எடுத்து பதிவு செய்து கொண்டார்கள். அந்த பதிவுகள் தான் இன்றைக்கு நமக்கு நீண்ட இறந்த காலம். இவ்வளவு பெரிய இறந்த காலம் மனித குலத்திற்கு இருக்கிறது என்றால்
அறிவு செல்வங்கள் எல்லா துறை சார்ந்தும், நான் வெறும் மொழி என்ற பொருளில் சொல்ல கிடையாது, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, புத்தகம் என்று வந்து விட்டால் பிரெயில் புத்தகம் உள்பட, பார்வையற்றவர்கள் வாசிக்கிற பிரெயில் புத்தகங்கள் உள்பட புத்தகம் என்று வந்துவிட்டால் எல்லா புத்தகங்களிலும் வாழ்வின் எல்லா துறைகளை பற்றிய அறிவையும் சேமிக்கிறது. இப்போ ஒரு புத்தகம் என்பது ஒரு மொழி சார்ந்ததல்ல, புத்தகம் என்பது மொழி சார்ந்ததல்ல, தமிழ் அல்ல. புத்தகம் என்பது ஒரு இனத்தின் ஒட்டுமொத்த அறிவு சார்ந்தது. ஒரு இனத்தினுடைய எல்லா துறைகளின் அறிவையும் அது சேமித்து வைக்கிறது. கணினிக்கா புத்தகம், வரலாறா புத்தகம், எல்லாவற்றுக்கும் புத்தகம். இன்னும் ரொம்ப நம்ம ஊர் மொழியில் சொல்வதாக இருந்தால், புத்தகம் என்பது இறந்த காலத்தை, கடந்த காலத்தை, மனிதன் இதுவரையில் திரட்டி சேகரித்த எல்லா அனுபவங்களையும், செல்வங்களையும், அறிவையும், தோல்விகளையும், அவமானங்களையும், வெற்றிகளையும் சேர்த்து வைக்கிற களஞ்சியம் புத்தகம். எழுதப்படுகிற ஒவ்வொரு புத்தகத்திலும் எழுதுகிறவனின் குருதி இருக்கிறது. எழுதப்படுகிற ஒவ்வொரு புத்தகத்திலும் எழுதுகிறவனின் வேர்வை இருக்கிறது. எழுதப்படுகிற ஒவ்வொரு புத்தகத்திலும் எழுதுகிறவனின் புன்னகை இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது. ஆமாம், கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது என்று கிப்ரானை கேட்டார்கள். ஆமாம், வரலாறு நடுக தோற்றவர்களின் கண்ணீரை சேர்த்து கொண்ட பிறகு கடல் நீர் எப்படி இனிக்க முடியும் என்று கிப்ரான் கேட்டார். இது கிப்ரான் ஒரு கவிதையிலே தான் எழுதியிருக்கிறார். ஒரு புத்தகம் தான் கிப்ரான் எனக்கு அறிமுகப்படுத்துகிறது. நிறைய பேர் நினைக்கிறார்கள் புத்தகம் அக்ரிணை என்று நினைக்கிறார்கள். ஆங்கிலத்தில் அப்படி தானே இருக்கிறது. ஆமாம், இங்கிலீஷில் வந்து புக் இட் இஸ் தான், அது இட் இஸ் இல்லை. என்னை பொறுத்தவரையில் புத்தகம் என்பது அக்ரிணை அல்ல. என்னை பொறுத்தவரையில் ரொம்ப தலசாயுது, என் இயல்புக்கு மாறான ஒரு ஒலி வரிக்குது. ஆமாம், புத்தகம் வந்து அக்ரிணை அல்ல, உயர்திணை. ஆமாம், இல்லை மனிதர்கள் மட்டும்தான் உயர்திணை என்று யாராவது சொன்னால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் பல கூட்டங்களில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், மொழி இருப்பதால் மனிதன் நடத்தி கொண்ட சாகசங்களுக்கு எல்லையே கிடையாது. தனக்கென்று சொந்தமாக மொழி இருக்கிற ஒரு காரணத்தாலே தான் மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் தானே பெயர் வைத்தான், எல்லாவற்றுக்கும் பெயரிட்டான், எல்லாவற்றை விடையும் தானே உயர்ந்தவன் என்று அவனே எழுதி வைத்து கொண்டான். செடிக்கும் கொடிக்கும் ஓரறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் 3 அறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் 4 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு சத்தமாக சொல்லுங்க, அதையாவது சத்தமாக சொல்லுங்க. ஆனால் என்ன ஆச்சரியம், நான் மனிதனுக்கு 6 அறிவு இருப்பதாக மனிதன் மட்டும்தான் சொல்கிறான். இன்னும் வேறு எந்த விலங்கும் ஒப்புக்கொள்ளவில்லை, ஒரு நாய் கூட அதை ஆமோதிக்கவில்லை. ஆமாம், ஆனால் மனிதன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எங்களுக்கு ஒரே காரணம் மொழி. மொழி, எழுத்து, புத்தகம் இருப்பதால் எவ்வளவு பெரிய ஆளுமையை செலுத்த முடியுது என்று பாருங்கள். அப்போ மொழி ஒரு இனத்தின் மீது அல்ல, ஒட்டுமொத்த உலகத்தின் மீதுமே ஆளுமை செலுத்துவதற்கான ஆற்றலை, வலிமை எது தருகிறது? மொழிக்கும் எழுத்தும் தருகிறது என்றால் அந்த மொழியையும் எழுத்தும் சுமக்கிற புத்தகம் எவ்வளவு மகத்தானதாக இருக்கும். மாமேதை ஐன்ஸ்டீனை விடவும் பெரிய அறிவியல் வேறு யார் இருக்கிறார்கள்? E=mc² என்ற மாபெரும் தத்துவத்தை கண்டுபிடித்த உலகின் மாபெரும் விஞ்ஞானியான ஐன்ஸ்டீன் ஒரே வரியில் சொல்லிவிட்டு போனார், உலகின் மிக சிறந்த கண்டுபிடிப்பு புத்தகம் என்றார். புத்தகம் வந்து உண்மையில் அக்ரிணை அல்ல. நீங்கள் வாசிப்பதற்காக வைத்திருக்கிற ஒரு புத்தகத்தை அப்படி ஒரு முறை ஆழ்ந்து கவனித்து பாருங்கள். அது ஒரு வண்ணத்து பூச்சியை போல சிறகடித்து கொண்டிருப்பதை நீங்களால் பார்க்க முடியும். ஹாரி பாட்டர் படங்களில் பார்ப்பது தான் கற்பனை காட்சி நினைக்காதீர்கள். நமக்கு கற்பனை இருந்தால், எனக்கு கற்பனை இருக்கிறது, என் புத்தகங்கள் எல்லாம் சிறகடித்து பறந்து கொண்டே இருக்கிற உயர்திணைகள் தான். ஏனெனில் அவை ஒரு மகரந்தத்திலே இருந்து ஒரு பூவிலே இருந்த மகரங்களை எடுத்துக்கொண்டு இன்னொரு மகரங்கத்து பூவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் தேனீக்களை போல, ஒரு பூவிலே இருந்த மகரந்தங்களை எடுத்துக்கொண்டு இன்னொரு பூவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் தேனீக்களைப் போல ஒரு மனிதனின் சிந்தனையிலே இருக்கிற அழகிய மதுவை, அழகிய தேனை எனக்கு கொண்டு வந்து சேர்க்கிற, சிறகடித்து கொண்டே இருக்கிற வண்ணத்து பூச்சிகளாகத்தான் புத்தகங்கள் எனக்கு தெரிகிறது. புத்தகங்களை ஒருபோதும் அக்ரிணை என்று யாரும் சொல்லிவிடாதீர்கள். நீங்கள் ஆழ்ந்து படிக்க ஆரம்பித்தால், ஆழ்ந்து படிக்கிற விரும்புகிற புத்தகத்தை நேசிக்க ஆரம்பிக்கிற ஒருவருக்கு வாழ்க்கை எல்லா பாதைகளையும் திறந்து வைக்கிறது. ரொம்ப பாதித்த புத்தகம் எது என்று நண்பரை கேட்டபோது சொன்னார், என்சைக்ளோபீடியானார். அது எப்படியா உன்னை பாதிச்சுன்னா, காலில் ஒரு தடவை விழுந்துருச்சுட்டார்.
அதிலிருந்து ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மீளவே முடியல. நான் அந்த பாதிப்பு அல்ல. ஆமாம், கவிஞனோ கலைஞனோ படைப்பாளியோ உருவாக்கிய அந்த சிந்தனையும் செறிவும் எழுத்தும் புத்தகங்களிலே இருந்து நம் மனதுக்கு வர வேண்டும். ஆமாம், வாசிப்பது மாதிரியான ஒரு சிறந்த கலை உலகத்தில் இல்லை. அப்படி நீங்கள் வாசிக்க பழக வேண்டும். எனக்கு மனப்பாடம் செய்வதில் நம்பிக்கையே கிடையாது. தனியாக மனப்பாடம் செய்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் எவ்வளவு தவறாக மனப்பாடம் செய்வார்கள் என்பதையும் பார்த்திருக்கிறேன். அது தப்பாகவே சொல்லிக் கொடுப்பாங்க. நான் பள்ளிக்கூடங்களில் பார்த்துருக்கேன். பாரதியார் எப்போ பிறந்தாருன்னு மனப்பாடம் பண்ணுவான். 1782ஆம் ஆண்டு 1782ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சின்னசாமி இருக்கும் எப்படி பிள்ளை இருக்கும். ஒரு there should be a way of sensible way of reading things. சின்னசாமி இருக்கும் சாத்தியமே இல்லை. லட்சுமி அம்மாளுக்கும் வாய்ப்பே இல்லை. ஆமாம், சின்னசாமி இருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக பாரதியார் செத்தார். ஒரு நாளும் பிறக்க மாட்டார். ஆமாம், ஆனால் அதையே பொருள் புரிந்து சொற்களை பிரித்து எழுத்து கூட்டி 1882ஆம் ஆண்டு எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக பாரதியார் பிறந்தார் அப்படின்னு பொருள் புரிந்து உணர்ந்து சொற்களை பிரித்து. இன்னும் எழுத்தில் தான் உலகத்தில் வேறு எந்த மொழிக்கு இல்லாத சிறப்பு தமிழுக்கு உண்டு. எழுத்துக்கு மாத்திரை உண்டு, எழுத்துக்கு அசை உண்டு. ஒரு சொல்ல அப்படிங்கிறது எவ்வளவு நேரம் சொல்லணும்னு கணக்கு தமிழில் இருக்குது. இயற்கையான கண்ணிமைக்கும் நேரத்திலிருந்து செயற்கையாக மனிதன் தொடக்குகிற நேரம் வரைக்கும் அப்படின்னு ரொம்ப நேரம் சொல்லக்கூடாது. சொன்னால் பொருள் மாறிடும். அப்படின்னா ஆமாம், அப்படின்னா அது உருமல், அது வேற துணியே மாறிடும். அப்போ பேசுகிற சொல்லுக்கு கூட அசை, நேரம், மாத்திரை, அளவு எல்லாம் கொண்ட ஒரு மொழியை படிக்கிற போது அது எப்படி அந்த மொழியை மனதில் வாங்கி கொள்ள வேண்டுமோ அந்த விருப்பத்தோடு படித்தால், நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. வாசிக்கும் விதத்தில் தரமாகவும் சிறப்பாகவும் முறையாகவும் வாசித்தால் எந்த ஒரு சிறந்த படைப்பும் தானே மனதில் ஏறி அமர்ந்து கொள்ளும். அப்படி அமர்ந்து கொள்ள துவங்கிய பிறகு உங்களுக்கு புத்தகங்களின் மீதான காதல் அதிகரித்து விடும். A person who reads is never alone. ஆமாம், டைம் போகிறது, டைமே போல, போர் அடிக்குது, இதெல்லாம் கெட்ட வார்த்தைகள். ஆமாம், கலப்படம் இல்லாத கெட்ட வார்த்தைகள். ஏன்னா நம்ம ஆட்கள் நிறைய பேர் கெட்ட வார்த்தை என்பதற்கு கெட்ட அர்த்தம் வச்சுருக்கான். ஆமாம், பொருள் தவறான வார்த்தைகள் எல்லாமே கெட்ட வார்த்தைகள் தான். யாராவது வீட்டுக்குள்ளே வரும்போது எப்போ போவேன்னு கேட்டால் நல்ல வார்த்தையாது. வீட்டுக்குள்ளே வரும்போது வாங்க எப்போ கிளம்புறீங்க அப்படின்னா அது எவ்வளோ கெட்ட வார்த்தையோ அதுக்கு இணையான கெட்ட வார்த்தைகள் தான். டைம் இல்லை, நேரம் இல்லை, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை என்பது மாதிரியான ஒரு மகத்தான மனமறிந்த போய் உலகத்திலேயே கிடையாது. ப்ரையாரிட்டிஸ் தான். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நோபடி இஸ் பிஸி இன் த வேர்ல்டு, ஒன்லி ப்ரையாரிட்டிஸ். ஆமாம், ஃபோன் வருது, எடுக்கலாமா வேணாமா எப்போ தீர்மானிக்கிறோம்? கூப்பிட்றது யாருன்னு பார்த்து தீர்மானிக்கிறோம். அம்மாவா இல்லையா? பாக்கி வர வேண்டியிருந்தால் உடனே எடுத்துடுறோம். பாக்கி கொடுக்க வேண்டியிருந்தால் ஆமாம் எடுக்க மாட்டோம். ஆமாம், யாரை சந்திக்க விரும்புகிறோம், யாருக்காக காத்திருக்கிறோம்? சந்திக்க விரும்புகிற நபர் காதலிக்கிற நபராக இருந்தால், வருவது காதலனாகவோ காதலியாக இருந்தால் எத்தனை மணி நேரம் காத்திருக்க தயாராக இருக்கிறோமா? இருக்கிறோம். அப்படி இல்லை, அப்படி அல்ல. அதனால் நமக்கு எந்த பயனும் இல்லாத ஒரு சந்திப்புன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நொடியும் பயங்கர கடினமாயிரும். படிப்பதற்கு நேரம் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். யார் படிக்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு நேரத்தின் கதவுகள் திறக்கும். யார் நிறைய படிக்கிறார்களோ அவர்களுக்கு காலத்தின் கதவுகளே திறக்கும். ஆமாம், நான் சொல்வது உங்களுக்கு சாதாரணமான வார்த்தை இல்லை. ஏனென்றால் புத்தகத்தில் ஒன்று பதிவாகிறதுனால ஏன் புத்தகங்களை கொண்டாடுகிறோம்? அந்த துவக்கத்தில் சொல்லி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். புத்தகங்களுக்கு ஆயுசு அதிகம், எழுத்துக்கு ஆயுசு அதிகம், எழுத்துக்கு உண்மைத்தன்மை அதிகம், எழுத்துக்கு இறந்த காலத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வலிமை அதிகம். சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்கிறேன், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சாக்ரட்டிஸ் உலகின் மிகப்பெரிய அறிஞன், தன் வாழ்நாளில் ஒரு வரி கூட எழுதியதில்லை, எழுதியதே இல்லை. யார் எழுதி வைத்தது? சாக்ரட்டிஸ் பேசியதை எல்லாம்
யார் எழுதி வைத்தது? அவனது சீடர்கள் எழுதி வைத்தார்கள். பிளேட்டோவும் அரிஸ்டாட்டிலும் எழுதி வைத்தார்கள். அதானே நினைச்சேன்னு சொல்லலை, ஏங்கிட்ட சொல்லலை, சவுண்டா சொல்லலை. பிளேட்டோவும் அரிஸ்டாட்டிலும் எழுதி வைத்தார்கள். கோனியம் என்கிற ஒரு கோப்பை கையில், விஷத்தை கையில் வைத்துக்கொண்டு தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறைவேறுவதற்கு முன்பாக சாக்ரட்டிஸ் நடந்து கொண்ட, சாக்ரட்டிஸுக்கு நிகழ்ந்த, சாக்ரட்டிஸ் பேசிய சொற்களை சாக்ரட்டிஸ் எழுதி வைக்கவில்லை. ஆனால் அருகிலே இருந்து பார்த்த பிளேட்டோ தி அபாலஜி என்கிற ஒரு புத்தகத்தில் அதை பதிவு செய்தார். இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மாபெரும் கிரேக்க தத்துவ ஞானியினுடைய இறுதி நிமிடங்களை, அவனுடைய வலிமையை, அவன் தத்துவங்களை, அவன் வாழ்க்கையை பார்த்த விதத்தை புத்தகம்தான் பேசுகிறது. ஒரு தம்பி சாக்ரட்டிஸில் கேட்டான், ஆமாம், கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன், நன்மையா தீமையா என்று போய் கேட்டான். சாக்ரட்டிஸ் எளிமையாக சொன்னார், செய்தாலும் நன்மை, செய்யாவிட்டாலும் தீமை. செய்தாலும் தீமை, செய்யாவிட்டாலும் தீமை. எது நடந்தாலும் தீமை உனக்கு தான்னார். ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கை அவருக்கு இருந்தது, அவருக்கு ஒரு துணை இருந்தது. ஆனால் அதே சாக்ரட்டிஸ் மன்னிப்பு கேட்டிருந்தால் அவனுக்கு விடுதலை. மண்டியிட சொன்னார்கள், மண்டியிட மறுத்தான். மண்டியிட மறுத்ததற்காக அவனுக்கு தரப்பட்ட விஷம் கோனியம் என்கிற விஷம். அந்த கோனியம் உண்ட உடனேயே முதலில் இதயத்தை தாக்காது, கால்களை தாக்கும். ஏன் தெரியுமா? மண்டியிட மறுத்தான் என்ற காரணத்திற்காக அவனுக்கு கோனியம் தரப்பட்டது. கோனியம் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே கால்கள் செயலிழந்து அவன் மண்டியிடுவான். கோனியத்தால் அவனை மண்டியிட வைத்து விட முடியும், அப்படித்தான் அவனை மண்டியிட வைக்கும். அப்போது கூட மண்டியிடுகிற போது சாக்ரட்டிஸ் சொன்னான், நான் இறந்து போவதற்காக கவலைப்படவில்லை, உங்கள் குற்றங்களை எடுத்து சொல்வதற்கான ஒரு குரலை நீங்கள் ஒழிக்கிறீர்களே என்று உங்களை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன் என்று ஒரு மனிதன் கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியதை பக்கத்திலே இருந்து பார்த்து ஒருவன் எழுதி கொடுத்த புத்தகம் இருப்பதாலே தான் இன்றைக்கு சாக்ரட்டிஸ் உயிர் வாழுகிறான். வரலாற்றில் ஒரு பெரிய மாபெரும் அற்புதம் பாருங்கள். சாக்ரட்டிஸ் இறந்து போக வேண்டும் என்று தீர்ப்பு எழுதிய நீதிபதிகள் பெயர் உலக வரலாற்றில் இல்லை. எவன் இறந்து போக வேண்டும் என்று தீர்ப்பு எழுதினார்களோ, தீர்ப்பு எழுதியவர்கள் உயிரோடு இல்லை. எவன் இறந்து போக வேண்டும் என்று எழுதினார்களோ அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னொருவன் எழுதினான் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீ விஷம் அறிந்தினாய், அவர்கள் அல்லவா இறந்து போனார்கள் என்று எழுதினான். அதான் எழுத்து. நீ விஷம் அறிந்தினாய், அவர்கள் அல்லவா இறந்து போனார்கள். ஆம், வரலாற்றின் குப்பை தொட்டியிலே கூட அந்த நீதிபதிகளின் பெயர்கள் இல்லை. ஆனால் கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மேதையின் உருவமும் சொற்களும் புத்தகங்களும் இன்றைக்கும் இருக்கிறது. புத்தன் ஒரு வரி எழுதியதில்லை, ஒரு வரி கையால் புத்தன் எழுதியதில்லை. புத்தன் பேசிக்கொண்டே இருந்தான். 80 வயது வரையில் பேசிக்கொண்டே இருந்தான். பேசியதெல்லாம் அற்புதம். இந்திய தத்துவ ஞானிகளிலேயே கடவுள் இல்லை என்று சொன்ன முதல் தத்துவ ஞானி யார்? உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். கடவுள் இல்லை என்று சொன்ன ஒரு புத்தன். அப்படி சொன்னதற்காகவே கடவுளாக்கப்பட்டவன் புத்தன். கடவுள் இல்லை என்று சொன்னாயா, பார், உன்னை கடவுளாக்குகிறோம் என்று மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்று என்று புத்தனை பற்றிய ஒரு கதையை உருவாக்கினார்கள். ஆனால் புத்தன் கடவுள் இல்லை என்று சொன்னான். இறந்தவர்கள் மீண்டு வருவதே இல்லை என்று புத்தன் சொன்னான். இறந்தவர்களுக்கு செய்கிற சடங்குகளில் புத்தனுக்கு நம்பிக்கை இல்லை. அதை நிராகரித்தவன் புத்தன். பகுத்தறிவின் உச்சத்தில் நின்று பேசிய ஒரு மாபெரும் சிந்தனையாளன் புத்தன். ஆனால் புத்தன் ஒரு வரி எழுதவில்லை. தன் வாழ்நாள் முழுவதும் புத்தன் பேசிய அனைத்து சொற்களையும் அனைத்து தத்துவங்களையும் அவன் அருகிலேயே இருந்து கேட்ட ஆனந்தர் என்கிற அவனது சீடர்களில் ஒருவரும் பிற சீடர்களும் சேர்ந்து எழுதி புத்தகமாக கொண்டு வந்தார்கள். தமிழில் குறிப்பாக பாலி மொழியில் புத்தனின் கருத்துக்களை ஏற்றதுதான் புத்தக. ஆமாம், இன்றைக்கு தமிழில் புத்தகம் என்று சொல்கிறோமே, புத்தனின் கருத்துக்களை ஏற்றதுதான் புத்தக. எழுதி வைத்தார்கள். அப்படியான எழுத்தின் வலிமை தெரிகிறதா? ஒருவேளை ஒருவன் எழுதி வைக்காமல் இருந்திருந்தால் சாக்ரட்டிஸை சந்திச்சிருக்க முடியுமா? ஒரு ஆனந்தன் எழுதி வைக்காமல் போயிருந்தால் புத்தனின் ஞானம் நமக்கு கிடைத்திருக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாது. உலகமே இன்றைக்கு ஒப்புக்கொண்ட திருமறையை இறைவன் அவருக்கு சொல்கிறான். இறைவன் தேர்ந்தெடுத்தவர் அவர்.
இறைவன் தேர்ந்தெடுத்த அந்த மாபெரும் ஒளிபொருந்திய மனிதருக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் பின்னாளில் அவர் பேசிய எல்லாவற்றையும் ஹதீஸ்களை யார் எழுதி வைத்தார்கள்? அவரது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எழுதி வைத்தார்கள். அவருடைய இறுதி நாட்களை அருகிலே இருந்து பார்த்தவர்கள் எழுதி வைத்த போய்த்தான் அவர் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ உலகெங்கிலும் இருக்க மனிதர்களின் உள்ளங்களில் மட்டுமல்ல, சாக்ரட்டிஸும் இயேசுவும் புத்தனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்தகங்களில் வாழ்கிறார்களா இல்லையா? இந்த புத்தகங்கள் இல்லாவிட்டால் நமக்கு எதுவும் தெரிந்திருக்காது. காந்தியை எப்படி தெரியும் நமக்கு? ஒருவேளை புத்தகங்கள் காந்தியை பற்றி எழுதப்படாவிட்டால் இந்த தேசம் காந்தியை மிகப்பெரிய அளவில் மறந்து தொலைவில் போகிற அளவிற்கு இப்போதே காந்தியை மறக்க செய்வதற்கு நிறைய முயற்சிகள் நடக்கிற ஒரு காலத்தில், ஆனால் எவராலும் மறக்கடிக்க செய்ய முடியாத ஒரு மாபெரும் ஆளுமை யார்? காந்தி. காந்தியை பற்றி மற்றவர்கள் எழுதியது ஒருபுறம் இருக்கட்டும், காந்தியை தன்னை பற்றி எழுதி வைத்து விட்டு போனார். 18,000 பக்கங்கள் எழுதியிருக்கிறார் காந்தி. தன் வாழ்க்கையில் எழுதி குவித்திருக்கிறார் தன் வாழ்க்கை அனுபவங்களை. 1920ஆம் ஆண்டு வரையிலான தனது வாழ்க்கையை எழுதிவிட்டு போயிருக்கிறார். ஒரு வாழ்க்கையில் ஒரு சம்பவம், நம்ம தென்னாப்பிரிக்காவிலே ஒரு வழக்கறிஞராக வேலை செய்கிறார். நல்ல பணம், நல்ல காசு, செல்வாக்கான ஒரு சூழலிலே காந்தி அங்கே இருக்கிறார். ஒரு நாள் ஒருவர் அவரை பார்க்க வருகிறார். வந்தவர் உள்ளே வருகிற போதே தலையிலிருந்து தலப்பாகையை கழட்டி கக்கத்தில் வைத்து கொண்டு வணக்கம் சொல்லுகிறார். காந்தி கேட்கிறார், யார் நீங்கள்? அவர் தன் பெயரை சொல்கிறார். அவர் பெயரை நான் பிறகு சொல்கிறேன். அவர் தன் பெயரை சொல்கிறார். என்ன விஷயம் என்று கேட்கிறார் காந்தி. இதை காந்தி எழுதியிருக்கிறார். என்ன விஷயம் என்று காந்தி கேட்கிறார். என் முதலாளி என்னை அடித்தான், என் முன்பல் உடைந்து விட்டது. காந்தி அப்போதுதான் பார்க்கிறார், முன்பல் உடைந்து உதடு கிழிந்து காயமாக இருக்கிறது. அவர் மீது ஒரு வழக்கு போட்டு எனக்கு நஷ்டஈடு வாங்கித்தர வேண்டும். நான் எத்தனையோ பேரிடத்தில் போய் கேட்டேன், ஆனால் என் முதலாளி ஒரு வெள்ளைக்காரன் என்பதால் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து வழக்கு போட யாரும் தயாராக இல்லை. நீங்கள் ஒருவேளை உதவக்கூடும் என்று சொன்னார்கள். அதனால் உங்களிடத்தில் வந்தேன். என் முதலாளியின் மீது வழக்கு போட வேண்டும், எனக்கு நஷ்டஈடு வாங்கித்தர வேண்டும், எனக்கு நீதி வாங்கித்தர வேண்டும். அவன் பாதிக்கப்பட்டவன் என்பதை விடவும் மிக முக்கியமான குறிப்பு, அவன் நீதிக்கு தயாராக இருந்தான் என்பது. அது ரொம்ப முக்கியம். காந்தி சொன்னார், சரி, நீங்கள் விரும்பியபடியே உங்கள் முதலாளியின் மீது வழக்கு தொடுக்கிறேன். நீங்கள் உள்ளே வரும்போது கட்டியிருந்த தலப்பாகையை மீண்டும் தலையில் கட்டிக்கொள்ளுங்கள் என்று காந்தி சொல்கிறார். அவனுக்கு தயக்கமாகிவிட்டது. கட்ட சொல்கிறாரே, கட்டலாமா வேணாமான்னு. ஏன்னா சில பேரை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உட்கார சொல்லுவாங்க. உட்கார சொல்லுவாங்கன்னா என்ன அர்த்தம்னா உட்காருங்கன்னு அர்த்தம் இல்லை, அது இன்னொரு அர்த்தம் இருக்குது. உட்காரியா இல்லையான்னு பார்க்குறது. ஆமாம், நான் உட்கார சொன்னால் நீ உட்காந்துருவியா? இல்லைங்கய்யா, இல்லைங்க சும்மா நான் நிற்கிறேன் அப்படின்னு நின்னா ரைட். கந்தர்வன் துண்டுன்னு ஒரு கதை எழுதியிருப்பார், படிச்சிருக்கீங்களா யாராவது? அப்புறமா தேடி படிங்க. துண்டு. ஆமாம், துண்டு வேலை செய்யும்போது இடைஞ்சலாக இருக்கும் அந்த வேலைக்காரனுக்கு. ஆமாம், மண் வெட்டிக்கிட்டு இருப்பான், அது மேலே வந்து விழுகும். கொப்பை ஓட்டிக்கிட்டு இருப்பான், அது கீழே விழுந்துடும். இடைஞ்சலாகவே இருக்கும். என்னத்துக்கு இந்த சனியனை போட்டுட்டு அப்படின்னு துண்டை வீட்டில் வச்சுட்டு வேலைக்கு வந்துடுவான். அவன் முதலாளி கூப்பிட இப்படியே அவனை பார்ப்பார். ஏதோ வித்தியாசமாக இருக்கேயா அப்படின்னு கேட்பார். என்ன சாமி? ஒன்றும் இல்லை, பழைய ஆள் தான், அதே கந்த சாமி தான், அதே வேலைக்காரன் தான். இல்லைடா, ஏதோ ஒன்று குறையுது என்னார். என்னன்னா பார்த்த உடனே தோலில் துண்டு எடுத்து கக்கத்தில் வைப்பாங்களே, அது குறையுது. இப்போ அவங்கள்ட்ட துண்டு இல்லை, அதனால் துண்டு இல்லாமல் இருந்தால் நீ நல்லா இல்லை, அதனால் நீ துண்டு போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவார்னு கதை முடியும். அவர் துண்டு போட சொல்லுவது அவரது சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காக அல்ல, தனக்கு அவர் தருகிற மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அது நுட்பமான கதை, கந்தர்வன் கதை. காந்தி இதை சொன்ன உடனேயே அந்த வந்த ஆள் யோசிக்கிறான், இந்த ஆள் சொன்னார்னு கட்டிட்டோம்னா ஏன் முன்னாலேயே நீ இப்படி பண்ணுறியே, நீ அங்கே என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லி கேஸ் நடத்தாமல் விட்டார்னா, இல்லைங்க வேணாங்க அப்படியே இருக்கேன்னா கட்டுனார். காந்தி மறுக்கிறார். காந்தி வற்புறுத்துறார். அந்த ஆள் திரும்ப மறுக்கிறான். அந்த ஆள் பேர் பாலசுந்தரம். அவர் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த ஒரு தமிழர். நீண்ட வற்புறுத்தலுக்கு பிறகு பாலசுந்தரம் தயங்கிய பிறகு காந்தி சொல்கிறார், நீங்கள் தலப்பாகையை அணிந்து கொள்ளாவிட்டால் உங்கள் வழக்கை நான் நடத்த மாட்டேன். சரி, இதுக்கு பிறகு வேறு வழியில் கேஸ் நடத்தினாலும் சரி நடத்தாட்டியும் சரி
என்ன வந்தாலும் சரின்னு தலைப்பாகையை எடுத்து பாலசுந்தரன் தலையில் கட்டி கொண்ட போது காந்தி தன் வாழ்க்கை குறிப்பில் எழுதுகிறார், அதை திரும்ப அணிந்து கொண்ட கணத்தில் அவர் முகத்தில் தோன்றிய பெருமிதத்தை என்னால் மறக்க முடியாது. பிறரை அவமதிப்பதன் மூலம் மனிதர்கள் எவ்வாறு மகிழ்ச்சி கொள்கிறார்கள் என்பதை என்னால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடிந்ததில்லை என்று காந்தி எழுதினார். காந்தியின் மேன்மையை காந்தி மறைந்த இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகும் உங்களுக்கும் எனக்கும் சொல்வது எது? புத்தகம், எழுத்து. ஆமாம், பாகுபாடுகள் நிறைந்த ஒரு சமூகம் இந்திய சமூகம். நான் நிறைவாக சொல்ல விரும்புகிறேன், இந்த சமூகத்தில் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதா? ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். இருக்கிறது. சமூக ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. பாலியல் ரீதியான ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா? இருக்கிறது. There is economical inequality, there is social inequality, there is gender inequality. இந்த மூன்றும் இந்தியாவில் இருக்கிறதா? இந்தியாவிலும் இருக்கிறது, உலகின் பல நாடுகளிலும் இருக்கிறது. இந்த இன்இக்வாலிட்டிஸுக்கு ஒரு நல்ல சொல் தமிழிலே உண்டு. அவைகள் மனிதர்களுக்கு இடையிலான வேறுபாடு அல்ல. நான் புத்தகங்களை பற்றி பேசுகிற போதெல்லாம் சொல்கிற விஷயம் அது. அது மனிதர்களுக்கு இடையிலே இருக்கிற வேறுபாடு அல்ல, மனிதர்களுக்கு இடையிலே இருக்கிற பாகுபாடு. வேறுபாட்டுக்கும் பாகுபாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் விரல்கள் 5 வேறு வேறாக இருக்கிறது, அது வேறுபாடு. அவைகள் ஒன்றாக இயங்குகிறது, ஒன்றாக இருக்கிறது, ஒரே இடத்தில் இருக்கிறது, ஒன்றை ஒன்று படிப்பதில்லை, ஒன்றை ஒன்று எதிர்ப்பதில்லை, ஒன்றை ஒன்று வீழ்த்துவதில்லை, ஒன்றை ஒன்று அவமதிப்பதில்லை, ஒன்றை ஒன்று சுரண்டுவதில்லை. அது வேறுபாடு. வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளலாம், வேறுபாடுகளோடு வாழலாம். நான் உயரமாக இருக்கிறேன் அப்படின்னா நான் உயரமாக இருப்பதல்ல என் பெருமை. 4 பேர் குட்டியாக இருப்பதாலே தான் நான் உயரமாக இருக்கிறேன். ஒரு நண்பர் சொன்னார், நீங்கள் இவ்வளோ உயரமாக இருக்கீங்கன்னு எனக்கு கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் குட்டியாக இருக்க போய் தான் எனக்கு அந்த பெருமை, நீங்களும் உயரமாக இருந்தால் எனக்கு என்ன பெருமை? ஒன்றும் கிடையாது. அது வேறுபாடுகள், உருவத்தில், நிறத்தில், தோற்றத்தில் என்பது வேறுபாடு வேறு, பாகுபாடு வேறு. எங்கெல்லாம் பாகுபாடு இருக்கிறதோ, நான் ரொம்ப நுட்பமாக நேரம் கருதி சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் தேர்ந்த வாசிகள் என்பதால் சொல்கிறேன், எங்கேயெல்லாம் பாகுபாடு இருக்கிறதோ அங்கே எல்லாம் ஏதேனும் ஒரு வடிவத்தில் நுட்பமாக அடக்குமுறை இருக்கும். அடக்குமுறை இல்லாமல் பாகுபாடுகளை அமல்படுத்த முடியாது. கரெக்ட்? எங்கேயெல்லாம் பாகுபாடு இருக்கிறதோ அங்கே அடக்குமுறை. அது கண்ணுக்கு புலனாகாத, அது அடக்குமுறைனா கையில் கம்பு வச்சு அடிக்கிறது மட்டும் கிடையாது. ஒரு கருத்தியல் ரீதியான அல்லது எண்ண ரீதியான ஏதோ ஒரு விதத்திலான ஒரு அடக்குமுறை, ஒரு அதிகாரம் சார்ந்த. வீட்டில் இருக்குல்ல, வீட்டில் இருக்குல்ல, ஆமாம், பேசாத. பள்ளிக்கூடத்தில் இருக்குல்ல, இடங்கள் இருக்கு. ஆமாம், பதில் தெரியாத வாத்தியாருக்கு பதில் தெரியாத கேள்வியை கேட்டு கஷ்டப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நானே இருக்கேன். ஆமாம், வள்ளலார் ஏன் எல்லா மதங்களும் சாதியும் ஒன்று என்று சொன்ன வள்ளலார் ஏன் திருநீர் அணிந்து கொண்டார்னு கேட்டேன் நான். அப்படி ஒரு சந்தேகம் 15 வயசில் ஒரு பையனுக்கு வரலாமா? அது கூட தப்பு இல்லை. அது வாத்தியாருக்கு பதில் தெரியாத ஒரு கேள்வியா? உனக்கு தெரியலாமா? நான் இதே வேற மாதிரி கேட்டேன். அவர் ஏன் சார் திருநீர் பூசிட்டுருக்காரு? எங்கள் வாத்தியார் அப்படியே பார்த்தாரு. இன்னொருக்கு கேளு அப்படின்னாரு. அந்த வயசில் தெரியலை. இப்போன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லையான்னு உட்காந்துருப்பேன். அந்த 2வது தடவை கேட்கவே அவர் எப்படி பார்த்துட்டு, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? அடக்குமுறை அங்கே ஆரம்பிச்சிச்சு பார்த்துக்கோங்க. இதில் பெரிய கொடுமை என்னன்னா, அவர் எனக்கு வள்ளலார்னு பட்ட பேர் வச்சார். நான் அப்புறம் கிளாஸுக்கு வந்தால் போனாலாம், வாங்க வள்ளலார், உட்காருங்க வள்ளலார் அப்படின்னு கூட இருக்கு 4 பேர் சேர்ந்து வாங்க வள்ளலார்னு கூப்பிடுவான். ஆனால் காலம் மிகப்பெரிய நீதிபதி, அவர் எனக்கு வைத்தப்பட்ட பேர் நிலைக்கவே இல்லை. அடுத்த வரியை நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள். நாங்கள் அவருக்கு வைத்தப்பட்ட பேர் இன்றைக்கு இருக்கிறது. ஆமாம், மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் வைக்கும் பட்ட பெயர்கள் நிலைப்பதே இல்லை. ஆனால் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு வைத்த பட்ட பெயர்கள் மறைவதே இல்லை. ஆமாம், போகும்போது சொல்லிட்டு போயிடுவான். ஆமாம், அடுத்த செட்டுக்கு வரும்போதே சொல்லிடுவான். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நுட்பமான முறையில் பாகுபாடுகள் செயல்பட வேண்டுமானால் அங்கே அடக்குமுறை இருக்க வேண்டும். அப்போ எங்கே அடக்குமுறை இருக்கிறதோ அங்கே சட்டத்தின் ஆட்சி இல்லை. கரெக்ட்? எங்கே அடக்குமுறை இருக்கிறதோ அங்கே ரூல் ஆஃப் லா இல்லை. சட்டத்தின் ஆட்சி இல்லாமல் அடக்குமுறையின் மூலமாக பாகுபாடுகளை நிலைநிறுத்த ஒரு சமூகத்தில் பாகுபாடுகளிலே இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான உரிமை ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கிறது. எனவேதான் உலக புத்தக தினத்தை அறிவித்த போது யுனெஸ்கோ சொன்னது, அது வெறும்
படிப்பதற்கானதாக மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை என்று சொன்னது. Reading is not just a habit. Reading is not just a fun. Reading is not just gathering knowledge. Reading is a fundamental right. சுதந்திரம் போல வாசிப்பது என்பது என் பிறப்புரிமை. ஆமாம், என் ஜனநாயக கடமை. என்னை மனிதனாக நிலைநிறுத்துவது. வாசிப்பு என்னை காப்பாற்றும். வாசிப்பு என் தனிமையை போக்கும். ஒரு அழகான குட்டி கதை, எந்த நாட்டு மொழி கதை என்று எனக்கு தெரியவில்லை, வாசிப்பில் சேகரித்து வைத்த கதை தான். நன்கு வாசிக்கிற பழக்கம் இருக்கிற ஒருவன் மிகச்சிறந்த தச்சனாக இருந்தான். அவன் கார்பெண்டர். இந்த கதையோடு முடிச்சுக்கலாம். நம்பிக்கை கூட்டும் ஒரு கதை அது. அவன் நல்ல கார்பெண்டர், ஆனால் நல்லா படிப்பான். வேலை செஞ்ச நேரம் போக நம்மளை மாதிரி நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டான். ரொம்ப பிஸியாக இருக்குது சார், டைமே இல்லை சார். அப்புறம் சில பேர் பேரண்ட்ஸே பசங்களை அறிமுகப்படுத்துகிற போது பையன் எம்காம் படித்து முடிச்சுட்டாங்கிறான். அவனை வச்சுட்டே சொல்கிறான் படித்து முடிச்சுட்டான்னு. படித்து முடிச்சுட்டாங்க கெட்ட வார்த்தை எதுவுமே கிடையாது. ரீடிங் இஸ் an endless job. வாழ்க்கை புத்தகங்களை போன்ற துணை எதுவுமே கிடையாது. ஆமாம், துன்பக்கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம்னு சொல்வார் பட்டுக்கோட்டை. இசை எப்படி துன்பத்தை கடப்பதற்கு உதவுமோ அதுபோல் எல்லா இடையூறுகளையும் கடப்பதற்கான ஆற்றலையும் வலிமையும் புத்தகங்கள் கொடுக்கும். அது தனிமையை போக்கும், நம்பிக்கை கொடுக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல புத்தகத்தை தனியாக படிச்சுக்கிடும் போது நம்மளே சிரிப்போம். என்ன சொந்த வீட்டில் கொஞ்சம் தப்பாக பார்ப்பாங்க, இது எப்பவும் அப்படி தான் அப்படிங்கிற முடிவு கொஞ்ச நாளில் வந்துடுவான். ஆனால் நல்லது, அது ஒன்றும் தப்பு இல்லை. நான் அப்படி தான் அப்படிலாம் நாங்களாம் பேர் வாங்கின ஆட்கள் அப்படி தான். நம்ம படிக்கும்போது நாங்களாம் சிரிப்போம். படிக்கும்போது அழுவோமா, நான் அழுதுருக்கேன். வழக்குரை காதை முடிந்து தன் முலையை திருகி கண்ணகி மதுரையை எரித்த போது நான் அழுதிருக்கிறேன். வேற எதற்காகவும் இல்லை. அவ்வளவு பெரிய துன்பத்திலும், அவ்வளவு பெரிய துயரத்திலும், அவ்வளவு பெரிய சினத்தில் அவள் நெஞ்சில் எரிந்த கோபத்தை, அவள் நெஞ்சில் இருந்த துக்கத்தை தான் அவள் சாபமாக விட்டிருக்கிறாள் என்பதை அவள் முலையை அறுத்தறிவதாக கற்பனை செய்து இளங்கோவடிகள் பாடுகிற இடத்தில் அந்த துன்பத்தை பறித்து எரிகிற போது கூட பெண்களை இது தீண்டாமல் இருக்கட்டும், இந்த தீ பெண்களை தீண்டாமல் இருக்கட்டும், இந்த தீ சான்றோர்களை நல்லவர்களை தீண்டாமல் இருக்கட்டும், யார் தீயவர்களோ அவர்களை மட்டும் இந்த தீ கொல்லட்டும், நன்மக்களை, பெண்களை, குழந்தைகளை, பசுக்களை இந்த தீ கொல்லாமல் இருக்கட்டும் என்று 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கதாநாயகி தன் துன்பத்தின் உச்சியில் கூட பிறர் துன்பம் கண்டு யாரை கொல்ல வேண்டும், யாரை எதிர்க்க வேண்டும் என்ற மாண்போடு நடந்திருக்கிறாள் என்று பார்க்கிற போது அந்த கணம் நான் கோவலன் இறந்ததற்காக கூட அழவில்லை, கண்ணகியின் மேன்மை பார்த்து கண்ணீர் வடித்திருக்கிறேன். அதான் எழுத்து வாசிக்கிற போது கண்ணீர் வருமா? வரும், அழணும். கண்ணீர் ஆத்மாவை தூய்மைப்படுத்தும் என்று டால்ஸ்டாய் எழுதுவார். கண்ணீர் ஒருபோதும் கோழைத்தனத்தின் அடையாளம் அல்ல. வாசிப்பு அப்படி ஒரு இன்பம் கொடுக்கும். அப்படி ஒரு இன்பமான ஒரு கதையோடு முடிச்சிடலாம். யார், எந்த கதை அது? ஒரு கார்பெண்டர். சபாஸ். கார்பெண்டர் என்ன பண்ணான்? நல்லா வேலை செய்வான், நிறைய படிப்பான். ராஜாவுக்கு ஒரு சேர் பண்ணி கொடுத்தான். அவன் கெட்ட நேரம் அதில் ஒரு சின்ன துரும்பு வேலை மாட்டிக்கிச்சு. ராஜா கரெக்டாக அது மேலவே உட்காந்துட்டான். அவனுக்கு ரொம்ப வலி வந்துருச்சு. அவனுக்கு கோபம் வந்து கூப்பிட்டு சொன்னான், நீ எவ்வளோ பெரிய கார்பெண்டர்னு உன்னை நம்பி சேர் செய்ய கொடுத்து குத்திச்சு, பயங்கரமாக வலிக்குது, செய்த வேலையை ஒழுங்காக செய்யலைங்கனால ஒன்று தூக்கில் போடு. அந்த காலத்து ராஜாக்களுக்கு இது பழக்கம் தானே, ஒன்று தூக்கில் போடுறான். அவன் கார்பெண்டர் சொன்னான், செய்த வேலையை சரியாக செய்யாத எனக்கு இந்த தண்டனை நியாயம்தான், உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக நான் வருந்துகிறேன். அவன் பதறலை, அழலை, ஐயோ என்ன, அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. அவன் நேரம் ஒத்துக்கிட்டான், ஐயா செய்ய வேலையை ஒழுங்காக செய்யாததுக்காக நீங்கள் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் செய்த தண்டனையும் ஏற்றுக்கொள்கிறேன், என் தவறு. அதான் அவன் படித்தவன், கல்விமான், அவனுடைய அறிவு வேலை செய்யுது. சும்மா தேவையில்லாமல் படுத்து கீழே படுத்து புரண்டு அழுதா இப்போவே தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. யார்? ராஜா. அவன் கத்த கூட்டிகிட்டு போங்க, சத்தம் கேட்குதுன்னுவான். அதனால் அவன் அழலை, கத்தலை, பேலன்ஸ் பண்ணிக்கிறான். படித்தவன் அதை பண்ணிக்கிறான்ல, பண்ணிக்கிட்டான். ஏற்றுக்கொள்கிறேன். சரி, உன் கடைசி ஆசை என்னென்ன ராஜா கேட்டான். ஆமாம், என் கடைசி ஆசை நீங்கள் விரும்பியபடி என்னை தூக்கில் போடுங்கள்,
ஆனால் 2 ஆண்டுகள் கழித்து தூக்கில் போடுங்க அப்படின்னா. ராஜா கேட்டான், உனக்கு 2 வருஷம் நான் ஏன் சோறு போடணும்? அவன் சொன்னான், பறவைகளின் இறகுகளையும் மிக மெல்லிய மரப்பட்டைகளையும் பயன்படுத்தி 2 பெரிய சிறகுகளை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த சிறகுகளை முழுமையாக செய்து முடித்துவிட்டு திறமை உள்ள குதிரைகளுக்கு பூட்டினால் அந்த குதிரைகள் பறக்கும். இந்த உலகத்தில் யாரிடத்திலும் இல்லாத பறக்கும் குதிரைகளை உருவாக்கும் பணியில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன். எப்படியானாலும் சாகத்தான் போகிறேன். 2 ஆண்டுகள் அவகாசம் கொடுங்கள். மகாராஜாவுக்கு பரிசாக ஒரு பறக்கும் குதிரையை செய்து கொடுத்து விட்டு செத்து போகிறேன். நீ செய்யாவிட்டால் நீங்கள் விருப்பியபடி தண்டனையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இப்போ உனக்கு என்ன வேண்டும்? பறவைகளின் சிறகுகள், இதழ்கள், லேசான மரப்பட்டைகள், நல்ல வலிமையான தேர்ச்சி பெற்ற ஒரு 10-12 குதிரைகள், அதற்கு தேவையான உணவு எல்லாம் எனக்கு வேண்டும். சரி, எல்லாம் செய்து கொடு. ராஜாவுக்கு ஒரு சின்ன ஆசை வந்து விட்டது. என்ன ஆசை? 2 வருஷம் சாப்பிட போகிறான். ஒருவேளை அவன் சொன்னபடி, ஏன்னா அவன் ரொம்ப கெட்டிக்காரன், ஒரு பறக்கும் குதிரை செய்து கொடுத்து விட்டால் எல்லா நாடுகளுக்கும் போக முடியும். செய்து கொடுக்காவிட்டாலும் என்ன நஷ்டம்? அவனை கொல்லத்தானே போகிறோம், அவன் தப்பித்து போக போவதில்லை. ஏன்னா ராஜாக்களுக்கு அவ்வளவுதான் புத்தி. ஆமாம், ராஜா சொன்னான், சரி, ஆனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நீ சொன்னபடி குதிரை பறக்காவிட்டால் நீ கட்டாயம் கழிவில் ஏற்றுவேன். மகாராஜா, தங்கள் சித்தம் என் பாக்கியம், அப்படியே செய்து விடுங்கள் அப்படி. அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுங்கன்ட்டார். ராஜா போயிட்டார். பக்கத்தில் மந்திரி ஒருத்தன் பார்த்துட்டே இருந்தான். நம்ம தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வோம்னு. நம்ம மந்திரி ஆனால் நம்ம ஊரில் ஒரு ஆசாரி இவ்வளோ வேலை செய்கிறானே, ஒரு கார்பெண்டர், ஒரு தச்சன், இவ்வளவு கெட்டிக்காரத்தனமாக ராஜாவை நம்ப வச்சு ஏமாற்றிட்டானே. நைட்டு போய் பார்த்தான். வாப்பா, 2 வருஷம் கழித்து சாகத்தானே போகிற. இந்த 2 வருஷத்தில் உனக்கு என்ன கிடைக்க போகுது? இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி, இவ்வளோ சாதாரணமாக நான் எப்படியாவது குதிரையை உங்களுக்காக பறக்க வைக்கிறேன்னு சொல்லி இப்படி ஏமாத்திட்டியே. நீ இவ்வளோ படித்தவன், உன் படிப்பு இதுக்கு பயன்படுத்தலாமா? அப்போ அவன் சொன்னான், நான் எல்லாம் சொல்லிடுறேன், ஆனால் ராஜா கிட்ட சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணுங்க. அந்த காலத்து மனுஷங்க சத்தியம் பண்ணால் காப்பாற்றுவாங்கல்ல. ஆமாம். மந்திரி சொன்னான், சத்தியம்யா சொல்லு. அவன் சொன்னான், 2 வருஷத்துக்குள்ளே இந்த ராஜா செத்தாலும் செத்துருவான். 2 வருஷத்துக்குள்ளே வேறொரு ராஜா வந்தாலும் வந்துடுவான். சொன்னால் 2 வருஷத்துக்கு ராஜா செத்து போனாலும் போயிடுவான். 2 வருஷத்தில் 2 மாதத்தில், சரி 2 வருஷத்தில் இன்னொரு ராஜா வந்தாலும் வந்துடுவான். அது இல்லை, 2 வருஷத்தில் நானே கூட வலி இல்லாமல் தூக்கத்திலே செத்து போனாலும் போகலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. மந்திரி, ஆமாம் ஐயா. அப்புறம் 2 வருஷத்தில் குதிரையே பறந்தாலும் பறக்கலாம். இதில் எது வேணா நடக்கலாம் அப்படின்னா. மந்திரி சொன்னான், நீ படித்தவன், அதனால் நீ நினச்சதில் ஏதாவது ஒன்று நடந்தே தீரும்னா. நன்றி, வணக்கம்.